ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நெல்லிக்காய் பச்சடிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், நெல்லிக்காய், தயிர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதை இப்போ வேக வச்சு விதையை நீக்கியாச்சு. மிளகாய், தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிக்கணும். அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அந்த இதை விட்டு கொதிக்க வச்சு அதில் இந்த நெல்லிக்காய் அரைச்சதையும் இதையும் கொட்டிடணும். ஒரு கொதி வந்தோடனே கொட்டி கிண்டி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இதெல்லாம் கொதிச்சோன்னே இதில் தயிரை ஊற்றி இறக்க வேண்டியது தான். இறக்கும்போது ஒரு டவரா தயிர் ஊற்றிடணும். 1 கப்பு ஊற்றிட்டோம்னா இதை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் எப்படி யூஸ் பண்ணி, அதாவது இது நெல்லிக்காய் பச்சடி. ஓகேங்களா? இப்போ இறக்கி வச்சு இதில் தயிரை நம்ம கலந்துடணும். இதுதான் நெல்லிக்காய் பச்சடி. நாங்கள் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி. ஓகே, தேங்க்யூ.